ஹாய்! இன்னைக்கு என்ன சைட் டிஷ் செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? இந்த மஷ்ரூம் தொக்கு இருந்தா போதும். வெறும் 10 நிமிஷத்துல சூப்பரான மஷ்ரூம் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. டக்குன்னு செஞ்சிரலாம். பேன் ஹீட் ஆனதையும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதையும் ஒரு பட்டை, 4 to 5 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். சமைக்கவில்லை மோஸ்டா ஹை ஃப்ளேமே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு சமைச்சோம்னா தான் இந்த டிஷ் வந்து நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலா வாசம் போனதையும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் தக்காளி வேகும். அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு சும்மா 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணா தொக்கா கிடைக்காது, கறியா வந்துடும். ஏன்னா மஷ்ரூம்லயும் தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதனால தான் 5 to 6 பீஸ் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டு டக்குன்னு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் இது வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடியே போடாம ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லயே வேகட்டும். ஏன்னா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா தண்ணி விட்டுரும். அப்புறம் தொக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது. அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம்ல பண்றதுனால அப்பதான் நமக்கு அடி பிடிக்காது. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதையும் கொஞ்சம் பெப்பர் தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மஷ்ரூம் தொக்கு சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. சாதம், தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனா தான் இருக்கும். நான் இதை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆசையா சமைங்க, அசத்தலா சாப்பிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.